ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 20 நிமிஷத்தில் ரொம்பவே மொறுமொறுன்னு ஈஸியான இந்த டைமண்ட் கட்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஏவ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பவுடர் சால்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மிக்ஸிங்கை இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை போட்டு இப்போ இந்த மிக்ஸிங்கை திப்பியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அரைச்ச சில்லி பேஸ்ட்டை மாவு கூட கலந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து டோ ரெடி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3/4 கப் தண்ணீர் தேவைப்படும். தண்ணி உறிஞ்சாத மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான டோ ரெடி ஆகும். டோ நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டோவை 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆஃப்டர் 15 மினிட்ஸ் டோ ரெடி ஆயிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக டோ எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டோவை 1/2 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போது உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த டைமண்ட் கட்ஸை போட்டு 2 பக்கமும் லைட்டான ப்ரௌன் கலர் வந்த உடனே டைமண்ட் கட்ஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த டைமண்ட் கட்ஸை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கிறிஸ்பினஸ் குறையாமல் வரும். டெஃபினட்டாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.